நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் விழுப்புரம் மாவட்டம், தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் அரகண்டநல்லூர் என்ற ஊரில் அமைக்கப்பட்டுள்ள ஆலயம்தான். இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா அரையணிந்த நாதர், ஒப்பிலா மணீஸ்வரர், ஆதுலிநாதேஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் சௌந்தர கனகாம்பிகையாக காட்சியளிக்கிறாங்க. அழகிய பெண்ணழகிய காட்சியளிக்கிறாங்க. தலை விருட்சம் வில்வம், தீர்த்தம் தென்பண்ணை தீர்த்தம், தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இந்த தலம் 223வது தலமாக நமக்கு விளங்குது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக மேற்கு பார்த்து ருத்ராட்ச பந்தல் கீழ் அமர்ந்து காட்சியளிப்பது மிகப்பெரிய சிறப்பு. இது அந்த கோயிலுடைய சிறப்பு. இங்கே என்ன வரலாறு சொல்லுதுனாக்கா, முற்காலத்தில் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பிற சமயத்தை என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற இறைவன் சிவபெருமான் வழிபட முடியாத அளவுக்கு அந்த ஊர் இருக்கிற கோயிலில் கதவை சாத்தப்பட்டு வச்சுருக்கிறாங்க, யாருமே வழிபட முடியாத அளவுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் திருஞான சம்பந்தர் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்காக வராரு. வர வழியில் இந்த கோவிலுடைய கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. கடைக்கப்பட்டது கோயிலை பார்த்து ஒரு பதிகம் ஒன்று பாடுறாரு. கதவு தானாக திறக்கப்படுது. கதவு தானாக திறந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா திருஞான சம்பந்தர் அங்கே இருக்கிற மூலவரை வணங்க போகிறாரு. அப்படி வணங்க போகும்போது பிரதோஷ நந்தி வலது புறமாகவும் அதிகார நந்தி இடது புறமாகவும் சற்று விலகி திருஞான சம்பந்தர் இறைவனை வணங்குறதுக்கு உதவியதாக சொல்லப்படுறதாக. அதனால் இன்றளவும் பார்த்தீங்கன்னாக்கா நந்தி சற்று திரும்பி எழுத அங்கே காட்சியளிக்குது. இது மட்டும் இல்லாத இங்கே மகாபலி சக்கரவர்த்தியை கொல்றதுக்காக மகாவிஷ்ணு 3 அடி நிலம் கேட்குறாரு. கேட்டு மகாபலி சக்கரவர்த்தியும் மகாவிஷ்ணு அவர்கள் கொல்றாங்க. கொன்னதுக்கப்புறம் அவருக்கு தோஷம் பிடிச்சிருக்கு. தோஷம் பிடிச்சிட்டு அந்த தோஷத்துலேருந்து இப்படி விலகிறதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது நீங்கள் பல சிவாலயங்கள் சென்று வணங்கிட்டு வாங்க. அப்போது வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு தோஷம் விட்டு போகும்னு சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பல சிவாலயங்கள் சென்று சிவபெருமானை வணங்கிட்டு வர்றாரு. அப்படி வணங்கிட்டு வரும்போது இங்கே அரகண்டநல்லூரில் ஆதுலிநாதேஸ்வரர் வணங்கும் போது அவர் சாப விமர்சனம் பெறுறாரு. சிவ விமர்சனம் பெற்று சிவனுடைய அருளும் பெறுறாங்க. அப்படி அருள் பெறும் பட்சத்தில் இவர் தனியாக சுற்றி வந்தார் இல்லையா மகாவிஷ்ணு, அவரை தேடி ஸ்ரீதேவி அந்த இடத்துல தேடி வந்துடுறாங்க. அதனால் அவருடைய மனைவி ஸ்ரீதேவி மகாவிஷ்ணு என்ன ஒரே நேரத்தில் இருவரும் சிவபெருமானை வணங்கி அங்கேயே அவருக்கு அருளாசி பெறுறாங்க. அது மட்டுமல்லாது நீலகண்ட நாயனார் என்ன போகிறார், அவர் சாபம் நினைச்சதால் பல சிவாலயம் சென்று வணங்கிட்டு வர்றார். பல சிவாலயங்கள் சென்று வணங்கிட்டு வரும்போது அவருக்கு திருவண்ணாமலைக்கு போகணுன்ற ஆசையில் வர்றாரு. அங்கே தென்பண்ணை ஆற்றில் குளிச்சுட்டு ஒரு குன்று மேலே உட்காந்து ஒரு பதிகத்தை ஒன்று பாடுறாரு. பதிகத்தை பாடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து திருவண்ணாமலையில் சிவபெருமான் காட்சியளிக்கிறாங்க. காட்சியளித்து அவர் சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்படுறதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆதுலிநாதேஸ்வரரை அவரை வணங்குறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாரு. அதன்படி ஆதுலிநாதேஸ்வரர் பதிகம் பாடி சிவபெருமான் ஆசீர்வாதம் பெற்று அவரும் சாப விமர்சனம் பெற்ற தலம் விளங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரும் இந்த ஆலயத்தில் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு முற்படுறாரு. திருவண்ணாமலைக்கு முற்படும் போது அவரால் சில பிரச்சனையால் திருவண்ணாமலைக்கு அன்றைக்கு போக இயலவில்லை. அதனால் அந்த கோயிலே தங்க நேரிட்டது. நேரிட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து ஒரு பதிகம் ஒன்று பாடணும்னு பார்க்குறாரு. பாடிட்டு இங்கேருந்து ஒரு பதிகத்தை ஒன்று பாடுறாரு. இங்கேருந்து திருவண்ணாமலையில் இருக்கிற ஈஸ்வரன் அண்ணாமலை ஈஸ்வரர் காட்சியளிக்கிறாங்க. அது மட்டுமல்லாத அவர் அந்த அண்ணாமலையாரை இங்கே ஒரு பிரதிஷ்டை செஞ்சு திருஞான சம்பந்தர் வணங்கினார். அவ்வளோ சிறப்பு பெற்ற தலம் தான் இது பல ரிஷிகளில் மகாவிஷ்ணுவுக்கு சாப விமர்சனம் பெற்ற தலமாக விளங்குது. அப்புறம் நீலகண்ட நாயனாருக்கு அவரும் சாப விமர்சனம் பெற்ற தலமாக இருக்குது. அதனால் இறைவனுக்கே சாப விமர்சனம் சிவபெருமான் நமக்கு சாப விமர்சனம் அளிக்க மாட்டாரா என்ன? அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பு உருவாக்கிட்டு ஒரு முறையாவது ஆதுலிநாதேஸ்வரரை வணங்கி நம்மளும் சிறப்புற வாழும், சீர்பெற்று வாழும், இன்பமாக வாழும், ஒற்றுமையோட வாழும். ஓம் நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம்.